வாழ்க்கையில் உங்ககிட்ட இருக்க செல்வம், வெற்றி இது எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க போகிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. கேட்கவே வினோதமாக இருக்குல்ல? ஆமாம், ஆனால் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் அங்கே தான் அடங்கியிருக்கு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல பாடங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். அந்த புத்தகம் என்ன அப்படின்னா, இந்த பொக்கிஷத்தை விற்ற துறவி. இந்த புத்தகம் தான் த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி பை ராபின் சர்மா. இந்த புத்தகத்தில் இருக்க அந்த கருத்துக்கள் உள்ளார்ந்து உண்மையான வெற்றியும் மனநிறைவும் என்ன அப்படின்றதையும், மன அமைதி உள்ளுக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்க கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலியன் மேண்டல் அவர் ரொம்ப பிரபலமான ஒரு வக்கீல். அவர் வாழ்க்கையை வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய கனவு. ஆடம்பர கார்கள், நிறைய சொத்துக்கள் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு நாள் நீதிமன்றத்தில் வாதாடிட்டு இருக்கும்போது சரிஞ்சு மாரடைப்பால் கீழே விழறாரு. அது அவருக்கான ஒரு ஒளி மாதிரி அவருக்கு கேட்குது. அது என்னென்னா, அவர்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே அவர் துறந்துட்டு இமயமலையில் துறவிங்கள்கிட்ட வாழ்க்கைனா என்ன, உண்மையாக அதனோட அர்த்தம் என்ன அப்படின்றத கற்றுக்க வந்தார். அப்படிப்பட்ட அவர் கற்றுக்கிட்ட அந்த பாடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாடமே பார்த்திங்கன்னா, உங்கள் மனசை ஒரு தோட்டம் மாதிரி வைக்கணும். ஏன் அப்படின்னா, அதை மனசை தோட்டத்துக்கு உவமை காட்டுறாங்க. ஆக்சுவலி தோட்டத்தையும் மனசையும் ஒப்பிட்டு, நீங்கள் ஒரு தோட்டத்தில் விதைக்கிற விதை நல்ல விதையாக இருந்தால் உங்களுக்கு நல்ல அறுவடை கிடைக்கும், நல்ல விஷயங்கள் வரும். அதே மாதிரி தான் உங்கள் மனசும் நல்ல எண்ணங்களை நீங்கள் அதில் விதைச்சிங்கன்னா நல்ல அனுபவங்கள் வாழ்க்கையில் வரும். இதுவே ஒரு விஷ விதையை நீங்கள் விதைக்கிறீங்க, அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் விதைச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையோட அனுபவங்களும் இருக்கும். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள்கிட்ட இருக்க மிகப்பெரிய புதையலே உங்கள் மனசு தான், அதை பேணி பாதுகாக்க சொல்கிறார். இரண்டாவது விஷயம், உங்கள் நோக்கம் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கிறது. அதாவது இந்த நோக்கம் அப்படின்றதுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுனா, உங்கள் நிலையை உயர்த்திக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுற விஷயங்கள் இல்லை. உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதும், அதன் மேலே நீங்கள் செயல் நடவடிக்கை எடுக்கிறதும், அதன் மூலமாக மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதும் தான் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தமாக இங்கே பார்க்கப்படுது. அதை அவரும் கற்றுக்கிட்டாரு. மூணாவது விஷயம், நிகழ்காலத்தில் வாழ்கிறது. நிகழ்காலத்தில் வாழ்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்றதை துரத்தி நிகழ்காலத்தோட அனுபவத்தை விட்டுடுறோம். அதனால் நிகழ்காலத்தில் வாழ்கிறது தான் நமக்கான மிகப்பெரிய நல்ல விஷயங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வர சக்தி வாய்ந்தது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சமநிலை. அதாவது நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நமக்கு எல்லாத்துலேயுமே நம்மளாகட்டும், நம்ம செய்கிற வேலையாகட்டும், நம்ம உறவுகள் ஆகட்டும், எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போயிடக்கூடாது. எல்லாத்தையுமே நம்ம சமநிலையாக வைக்கும் போது தான் உள்ளுக்குள்ளே ஒரு அமைதியும் நல்ல ஒரு மன நிறைவான வாழ்க்கையும் நம்மளால் வாழ முடியும். அதையும் தாண்டி இதில் அவர் சொல்ல வர்றது என்னென்னா, வெற்றி அப்படின்றது சமநிலை இல்லாத வெற்றின்றது ஒரு வெற்றிடம் மாதிரி. நம்ம தினமும் சுய ஒழுக்கம், அதாவது உங்கள் இலக்குக்கும் நீங்கள் அடைய நினைக்கிற வெற்றிக்கும் இருக்கிற பாலம் இந்த சுய ஒழுக்கம். அது உங்ககிட்ட இருந்தால் சிறிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது மூலமாக பெரிய மாற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். இது எல்லாமே இந்த புத்தகத்தில் பகிர்ந்துக்கிட்ட கருத்துக்கள். அதாவது இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்றது இங்கே முக்கியம் இல்லை, நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இந்த பயணத்தில் மாறுறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய உண்மையான சொத்து அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதையும் கீழே பதிவிடுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.